இது நீங்க அந்த சபையோட வழிகாட்டுதல்ல நீங்க பயணப்பட்டு வரும்போது, எத்தனையோ முறைகள்ல நீங்க செஞ்சு வந்தபோதும், இப்ப வந்து சிவசபையோட அந்த புண்ணிய ஆற்றல்ல நீங்க பயணப்படும்போது, உங்களோட அந்த தவ வழிப்பாதைகள், அதாவது குண்டலினி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுல இருந்த தடை நிலைகளை தகர்க்கக்கூடிய நிகழ்வு தான் அந்த நந்தி பகவான் வந்து நீங்க கீழே இருக்கிய மாந்தர்களாக கலியுகத்தில் வாழ்கின்ற நம்மளோட நிலைக்கு இரையாற்றல் இறங்கி வருது. படியில இருந்து நம்ம வணங்கி நிற்கையில, நம்ம தாழ்ந்து நிற்கையில, நம்ம படிக்கட்டில் தவழ்ந்து மேலேற அவங்களோட நம்பிக்கையோட இரையாற்றல்களை, இறை சபையை, இறை பிரபஞ்சத்தை வணங்கி நிற்கையில, பிரபஞ்சம் வந்து நந்தி ரூபத்தில் இறை மங்கள நந்தியா, இறை சபை நந்தியா, முப்பெரும் நந்தியின் ஆற்றலா கீழே இறங்கி வருது படிக்கட்டு வழியாக. தன்னை தாழ்த்தி அது இறங்குது. நம்மளை தாழ்த்தி நம்ம வணங்கி நிற்கும்போது தன்னை தாழ்த்தி இறங்கி வந்து அனுக்கிரகம் கொடுக்கக்கூடிய நிலை, ஆற்றல் மிகுந்த அந்த உயிர் பாதையை, உயிரோட்டமான குண்டலி என்கின்ற அற்புதமான பிரபஞ்சத்தை பிரபஞ்சமாக பிரபஞ்சத்தோடு உணரச் செய்கின்ற, பெருஞானம் அடைய செய்கின்ற உன்னதமான உயர் தவ தியான பேராற்றலுக்கு மூலாதாரமாக இருக்கின்ற அத்தகைய நிலையிலே இருந்து உயர்நிலை நோக்கி பயணப்பட தடையாக இருக்கின்ற அத்தனை நிலைகளையும் தகர்த்தெறிகின்ற, அனுக்கிரகம் கொடுக்கின்ற, ஆசீர்வாதம் கொடுக்கின்ற, அருளாசி கொடுக்கின்ற நிகழ்வாக நந்திய பகவானுடைய செயல்முறைகள். அதில் உயர் சூட்சமாக இருக்குது. அந்த நிகழ்வு நடந்தேறி இருக்கு. பாராட்டுக்கள். மற்ற காட்சிகளெல்லாம் அந்த பாதைகள் சரியாகும் போது உங்களுக்கு இயல்பில் நடக்கக்கூடிய இறை காட்சிகள், இறைமகா காட்சிகள். அந்த சொர்ண லிங்கம் அப்படிங்கிறது அது சிவசபையோட லிங்கம். ஒட்டுமொத்த தேவர்களும் சித்தர்களும் ஒருங்கிணைஞ்ச லிங்கமாக சிவமகா வாழை சித்தனுக்கு யுக மாற்றத்துக்காக அருளப்பட்ட லிங்கம். அற்புதமான லிங்கம். அந்த லிங்கம் வந்து அது எல்லா நிலைகள்லையும் அது தரிசனம், பிரம்மாண்டமாக தரிசனம் கொடுக்கும். அது பிரபஞ்சம் மாதிரி தரிசனம் கொடுக்கும். அதுக்குள்ள இல்லாத விஷயங்கள் கிடையாது. அது இயல்புல மனிதனுக்கு சொர்ணத்தை தான் முதல் இடத்துல வச்சு மானிடர்கள் நம்ம உலா வர்றதுனால அந்த சொர்ண நிலையை காமிச்சு சொர்ணலிங்கமா தங்கலிங்கமா காட்சி கொடுத்துருக்கு. அது உயர்வை காமிக்கிறதுக்கு அந்த வண்ணம், அந்த ஜொலிப்பு, அதனோட இணைந்த கைகள் வந்து சிவமகா வாழை சித்தனுக்கு உரிய கரங்கள், சிவத்தோட சேர்ந்த லிங்கமும் வந்து அந்த நிலையை அடைகிற மாதிரி அந்த சித்த நிலை வந்து இறை மகா இறை பிரபஞ்ச இறை ரூபமாக காட்சி அளிக்கின்றது. அதை தழுவி நிற்கின்ற அவர்களும் வணங்கி நிற்கின்றார்களோ அந்நிலை பெறுவார்கள் என்பான் அதனோட உயர் சூட்சமும். வணங்கி நில்லுங்க, வரம் பெறுங்க. ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக. தூர தேசத்துல இருந்து சபையோட தொடர்புல இல்லாத போதும் சபை நினைவா இருந்து சபையை சரணடைஞ்சு வணங்கி நிற்கும் போது இப்படி அனுக்கிரகங்கள் கிடைக்கிறது வந்து எங்களுக்கே வியப்பாக தான் இருக்குது. எல்லாரும் இது மாதிரி அங்கங்கே எல்லைகள் தோறும் சபைக்கு வராதவங்களும் சபையை உயர் சரணாகதியோட உயர் பிரபஞ்ச கோபூஜை, வினையகற்றும் கோபூஜை, புனர்ஜன்மம் வழங்கும் கோபூஜையை பார்த்து இப்படி தவ வழியில், சிவ வழியில், சிவசபை வழியில், சிவசித்தன் வழியில், அகத்தியத்தின் வழியில் வரையில் அற்புதம் நிகழும். அதற்கு நீங்களும் ஒரு எடுத்துக்காட்டு, சான்று அப்படின்னு சொல்லி யாவரும் பயணிக்க, யாவரும் பெருக, பெருக வையகம். ஓம் அகதீசாய நமக.